Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். Hi friends, good evening and welcome to today's market story of the day. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கேப் ஆச்சு. அது கேப் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்டு அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக யூஎஸ் ஆயில் வந்து க்ளோஸ் ஆகும்போது அதிகமாக க்ளோஸ் ஆச்சு. ஏன்னா வீக்கெண்டில் இல்லாத ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி ஓகேவா ட்ரம்ப் வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கிளப்பிட்டு அப்புறம் சண்டே வந்து காலையில் இல்லை நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை ஸோ டீலு அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லிட்டாரு போல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் வந்து நல்லா கேப் டவுனு. யூஎஸ் ஆயில் வந்து கேப் டவுன் ஆனதுனால ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டென்ஷன் யூசஸ் ஆகுறதெல்லாம் வந்து அந்த யூஎஸ் ஆயில் வழியாக தான் நமக்கு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கேப் டவுன் ஆனதுன்னு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல கேப்பு ஓகேவா. நம்ம வந்து அந்த டாப் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் என்னன்னா இப்போ இந்த ரைசிங் விஜிங் மேலே போய் உட்காந்துக்கிட்டு ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக வந்து ரிவர்சலுக்கு தான் வெயிட் பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதான் இன்னைக்கு வந்து அந்த சிஐஎஸ் அந்த கடைசி 15 மினிட்ஸ் வந்து விவேப்லேருந்து தூக்கிட்டு சரியா க்ளோசிங் ஆப்ஷன் செட்டில்மெண்ட்னு சொன்னாங்களே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து ஏதோ ஒரு சேட்டை நடந்திருக்கு. அது இன்னும் கால்குலேஷனாக சேட்டை நடந்திருக்கா இல்லை என்னன்னு தெரியல. இதே மாதிரி வந்து நிறைய ஸ்டாக்ஸுமே நானுமே பார்த்தேன். இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு இந்த கடைசி 20 மினிட்ஸ் ஏன்னா 340 வரைக்கும் இப்போ ட்ரேட் ஆகுதுல்ல. அதனால நம்மளும் வந்து வீடியோ வந்து அப்புறமா தான் போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 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 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இதுலேயே வந்து இந்த கடைசியில் வந்து ஃபஸ்ட்டு இப்படி மேலே தான் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுவே கீழே வந்து நின்றுச்சு. அதே மாதிரி ஐடிசியில் டிசிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ஐ வந்து அந்த மாதிரி நின்றுச்சு. அப்புறமா க்ளோசிங் வந்து நின்றுச்சு. இன்னும் நிஃப்டியிலேருந்து மட்டும் டேட்டா இன்னும் ஃபுல்லாக வரல. ஸோ அதனால் அந்த க்ளோசிங் எங்கன்றது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து க்ளோசிங் வந்து இது ஆக்சுவலாக ட்ரேடட் தான். ஏன்னா இது வந்து ஸ்பைக் ஆகிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா அது ஸ்பைக் ஆகக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான் ஆர்டர் மேட்சிங் வச்சு பண்ணுறாங்க. ஸோ ஆர்டர் மேட்சிங் வந்து இப்போ இதில் வந்து ஒரே 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 ஆர்டர்லாம் மேட்ச் ஆகாது இந்த ப்ரைஸ்க்குலாம் சரியா. அதனால் இது பேசிக்காக வந்து ஏதோ ஒரு கிளிச்சாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து சம்வேர் அரௌண்ட் இங்கே தான் இருக்கும் அந்த க்ளோசிங். ஏன்னா கடைசியாக நம்ம ஃபியூச்சரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் ட்ரேட் ஆனது வந்து 630 640 அந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு லாஸ்ட் அந்த கிட்டத்தட்ட 3:40 வரைக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக தான் இந்த நானுமே வந்து நம்ம குரூப்லேயே ரெகுலராக சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் காலையிலேயே வந்து சொல்லியிருந்தேன் நான் இந்த மாதிரி சிஏஎஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜென்ரலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா அது 2-3 நாள் ஆகும் நம்மளுக்கு புரியறதுக்கு. ஸோ எஃப்என்ஓ ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் இருக்குது. பட் எஃப்என்ஓ மார்க்கெட் வந்து அதான் எப்படி வித்தியாசமாக இருக்கும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 3:15 ட்ரேட் ஆகுது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அது உண்மையிலே ஸ்டாப் ஆச்சா ப்ரைஸாக வந்து அப்டேட் ஆகல. ஆனால் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் அது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு இந்த ட்ரான்சிஷன் பீரியட்ல வந்து நம்ம ஒரு 2-3 டேஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு புரியும் சரியா. அதுன்ற மாதிரி பார்த்துட்டு அப்புறம் அதே மாதிரி தான் புல்ஸோட கீழே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 24,325 கீழே வந்தால் மட்டும்தான் வந்து செல்லுன்னு சொல்லி அன்றைக்குமே சொல்லியிருந்தேன். ட்ரெண்ட் ரிவர்ஸில் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி தான் நானுமே ஷார்ட்ஸ் தான் வச்சிருக்கேன் ஓகேவா. இப்போ இதில் வந்து கீ லெவலாக பார்த்தீங்க ரிவர்சலுக்கு கீ லெவலாக பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று அதே மாதிரி காலையிலேயே சொல்லியாச்சு இந்த விக்ஸும் வந்து ஆர்பிஐ பாலிசிக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் வந்து ஒரு மாதிரி ஸ்கியூடாக தான் பிஹேவியர் ஆகுது. ஸோ அதனால் அதுவும் அதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ இப்போ கடைசியாக தான் லாஸ்ட் மினிட்ல செட்டில் ஆகும்போது நம்மளுக்குமே வந்து அது எம்டிஎம்மாவும் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆச்சு. இப்போ என்ன ட்ராக் பண்ணுறோன்னா நான் இப்போ ட்ரேடிங்கில் தான் பண்ணுறேன். இப்போ டெர்மினலில் தான் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். டெர்மினல்லையுமே வந்து அதே மாதிரி தான் இந்த மாதிரி தான் காமிச்சுது சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். ஸோ காலையில் கேப் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிலோ மார்க் பண்ணியிருந்தோம். அப்புறம் அவ்வளோ தான் பொறுமையாக போய் நின்றுச்சு. அப்புறம் அப்படியே அது மேலே தான் சுற்றி நின்றுச்சு. பெருசாக மேலே போல பட் அப்படியே சஸ்டைன் ஆகி நின்றுனே தான் இருந்துச்சு. கீழே வரல. ரொம்ப இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கும் இந்த ஐயே விட்டுருது. இந்த ஐ வந்து கிடையாது. இந்த ஐக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லெஸ் தென் 100 பாயிண்ட்ஸ் தான் ரேஞ்சு ஓகேவா. இப்போ மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி இருக்கும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறதுனாலயா இல்லை உண்மையிலே வந்து அது வால்யூம் இல்லையா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ தான் இங்கேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா தான் இங்கேருந்து திரும்பி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு கீ லெவலாக இருக்கும், இம்பார்ட்டன்ட் ஜோனாக இருக்கும். பட் அந்த 320 340 வந்து இந்த லெவலு ஓகேவா. ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உடைய மார்க்கெட் இந்த மாதிரி ஏறிச்சு மேலே போய் உட்காந்துச்சு. கண்டிப்பாக ஆர்பிஐ பாலிசி முடிஞ்சால் தான் வந்து எதனா ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ அதனால நான் பொசிஷன்ஸ் எல்லாம் எப்போ வைக்கிற மாதிரி தான் டைட் தான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏறி தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் வந்து இங்கேயும் ஆட் பண்ணணும் இருக்கா. இந்த இடத்துலையும் தான் ஆட் பண்ணும். ஆனால் அது இப்போ நேரம் வந்து இங்கே நிற்கிது. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட் தள்ளி தான் நிற்குது. அதனால் எம்டிஎம்மாக பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இன்னைக்கு பார்த்துருவோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 60 ரூபா தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த லாஸ்ட் எப்பவுமே நம்ம பார்ப்போம்ல 3:30 மணிலேருந்து திடீர்னு 3:40க்கு பார்த்தா இது ஒரு பக்கம் வித்தியாசமா ஏறிச்சு. அது என்னன்னு தெரியல, நம்மளுக்குமே தெரியல. பட் ஆனால் தான் இன்னைக்கு எம்டிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நெகட்டிவ் தான். நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஷார்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். நீங்கள் 11 எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க 11th வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து நான் இதெல்லாம் ஷார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை வந்து பொறுமையாக டைப் பண்ணி வச்சேன். அதை கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கிறேன். அப்புறம் அதுக்கு தேவையான புட்டு கொஞ்சம் வச்சிருந்தேன். அந்த புட்டு கரையில் பெருசாக ஒன்றும் கரையில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவராலாக வந்து 22 ரூபா புட்டில் வந்துச்சு. ஆனால் காலில் பார்த்தீங்கன்னா 68 ரூபா இதில் மட்டுமே போயிருக்கு. சரியா? இப்போ இதே மாதிரி நான் மந்த்லிலையும் வந்து வச்சிருந்தேன். மந்த்லியும் இதே மாதிரி தான். அதுலேயும் நான் கொஞ்சம் வேரியேஷன் மாதிரி தான் கொஸ்டின் ஃபில் பண்ணி வச்சிருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கால் சைடில் வந்து இன்னைக்கு 53 ரூபா 25 மட்டும் நெகட்டிவ். ஃபுட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது சப்போர்ட் பண்ணல. பெருசாக வந்து கரையில் நல்லா கரைஞ்சிருக்கணும். அந்த நியூஸ் இருக்கிறதுனால வந்து பெருசாக கரையில். ஸோ அது மட்டும் தான் மேஜராக பார்க்கணும். இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதான் நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் ஓவராலாக என்ன அந்த ஃப்ரெஷ் ரேஞ்ச் என்ன வருது அப்படின்றத பேஸ் பண்ணி வந்து பொறுமையாக பார்த்து பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆர்பிஐ பாலிசி இருக்கிறதுனால ரொம்ப அக்ரெசிவாகவும் பொசிஷன் எடுக்க முடியாது. ரொம்ப அக்ரெசிவாகவும் வந்து ரிவர்ஸெல்லாம் எடுக்க முடியாதுன்றதுனால நான் அப்படியே பொறுமையாக டைப் மட்டும் பண்ணி அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அது ஆர்பிஐ பாலிசி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி நம்ம இந்த பாயிண்ட் வரும். ஸோ நம்ம அந்த ஆலிஸ் ப்ளூல வந்து மந்த்லி ஒரு அக்கௌண்ட் போடுவோம் சொன்னோம் ஞாபகம் இருக்கா? அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இதெல்லாம் வந்து 23 ரூபா வந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திரும்பி 33 ரூபா மாறிடுச்சு. எம்டிஎம்மாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் எப்படி அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம். 25th வந்து நான் ஆக்சுவலாக இந்த கால் வச்சிருந்தேன். இந்த காலை கட் பண்ணிட்டு இந்த காலில் வந்து நவுத்திட்டேன். ஓகேவா? 25th பொறுத்த வரைக்கும் அது ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 9th செப்டம்பரில் வந்து நான் ஒரு செல்லும் பண்ணி அதுக்கு ப்ரொடெக்ஷனும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இதை கட் பண்ணி இங்கே போட்டிருந்தேன். அப்புறம் இதை ப்ரொடெக்ஷன் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரே ஒரு புட்டு மட்டும் அடிஷ்னலாக செல் பண்ணியிருந்தேன். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்டாக பார்த்தீங்கன்னா ஓகேவா கடைசி 3 நாளில் வந்து ஏறும்போது வந்து பெரிய இம்பாக்ட் இல்லை. ஒரு 500 தான் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 25th ஆகஸ்ட் தான் மேஜர் கல்பிரிட். ஸோ அதில் பொசிஷன் இருந்துச்சு. நான் அதை மாற்றி மாற்றி வச்சிருக்கேன். ஸோ ஐடிஎம்ல உள்ள பை இருக்குது, அதுக்கு செல் இருக்குது, ரேஷியோஸு லேடரு அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த பொசிஷனு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 29th வந்து செப்டம்பர்லேயே வந்து நான் பொசிஷன் வச்சிருக்கேன். ஓகே அதில் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை. ஜஸ்ட் மொத்தமாக ஒரு 6,000 ரூபாய் தான் நெகட்டிவ். அதில் வந்து ஒரு ஃபுட் ரேஷியோ இருக்குது, அதே மாதிரி கால் ரேஷியோ இருக்குது, அதுக்கு ப்ரொடெக்ஷனும் வந்து வச்சுருக்கேன். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது. அப்புறம் நம்மள அந்த ஏட்ரமில் வந்து நான் செப்டம்பரில் ஒரு பீரிஷ் பொசிஷன் கிரியேட் பண்ணியிருந்தேன். அவருக்கு டிபைடிஎம்ல வந்து காலை செல் பண்ணி அது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ இன்னும் கிட்டத்தட்ட மார்க்கெட் 200 பாயிண்ட் கேப் ஆனதுனால ஒரு 10,000 நெகட்டிவ் இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு 13,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. நான் இந்த பொசிஷன் ஏன்னா இப்போ செப்டம்பர்ன்றதுனால நான் இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் அக்ரெசிவாக எடுக்கல. எனக்கு ஆர்பிஐ பாலிசி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ஒன்று டைப் பண்ணுறதா இல்லைனா வந்து இந்த பொசிஷனை புக் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுக்கிறதா அப்படின்றதெல்லாம் நான் டிசைட் பண்ண போகிறேன். மிச்சபடி ஃபண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் நல்லா தான் இருக்கும். ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னும் 1 லாட் ஆட் பண்ணுறத கூட ஆட் பண்ணலாம். ஆனால் அந்த ஆர்பிஐ பாலிசி என்னதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கமாக ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஏறினாலும் இன்னொரு பக்கம் கரையாது. இப்போ நாளைக்கு வந்து ஒருவேளை மார்க்கெட் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு வருப்பதான் தெரியல. பட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா கால் இறங்காது, புட்டு மட்டும் பயங்கரமாக ஏறும். ஏன்னா இப்போ 2 நாளாக 3 நாளாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கால் ஏறிச்சோ அந்த மாதிரி புட்டு வந்து இறங்கல. ஏன்னா அது ஈவெண்ட் பேஸ் பண்ணிருக்குதுல்ல. ஸோ இது டிஃபால்ட்டாக நடக்கும். அதே மாதிரி நாளைக்கு ஒரு வேலை டிப் ஆச்சுனாலும் இவ்வளோ நேரம் ஏறின புட்டு வந்து அப்படியே நல்லா ஏறிடும். அதே மாதிரி காலம் வந்து திரும்பி இறங்காது. சரியா? புட்டு வந்து நல்லா ஏறிக்கும். இப்போ ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா பலூன் ஆகி இதில் வந்து நிற்கும் அப்படின்றது தான் என்னோடது. இதை தான் நான் வந்து தேர்ஸ்டே இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆர்பிஐ பாலிசி வரதுனால நான் பொசிஷனில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் க்ளோசர் டு ஆர்பிஐ பாலிசி வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நம்ம தேர்ஸ்டே தான் அந்த ஐடென்டிஃபை பண்ணேன். ஆர்பிஐ பாலிசி இருக்குன்னு சொல்லிட்டு சரி அதனால வந்து பொசிஷன்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று ஏன்னா இந்த நான் கொஞ்சம் சரி இல்லை மிச்சம் அப்படி அக்ரெசிவாக பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு பொறுமையாக ரெடியூஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் தெரியல. இப்போ சார்ட்டே வந்து இப்போ இந்த க்ளோசிங் வந்து குழப்பமாக இருக்கிறதுனால அதான் ஒன்று க்ளோசிங் வந்து வீக்கில் டே ஐயில் க்ளோஸ் ஆகுது சான்ஸ் இருக்குது. இவ்வளோ பெருசாக மேலே க்ளோஸ் ஆகுதுன்னு சான்ஸ் இல்லை. நம்ம பிஎஸ்சி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இதே மாதிரி காமிச்சது. ஆனால் செட்டில்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க. என்எஸ்சியில் மட்டும் அது ஏதோ கிளிச்சா என்னன்னு தெரியல. நம்மளுக்கு என்ன இருந்தால் அந்த சிஐஎஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நம்மளால் எந்த ஜட்மெண்ட்டும் சொல்ல முடியல. ஸோ பொறுமையாக நம்ம ஒரு 4-5 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கலான்ற மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஐடி நல்லா போயிருக்கு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் கிளிச்சு தான். ஏன்னா 0.6 பாயிண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. நிஃப்டி நிறைய மேலே உட்காந்துருச்சு. அதே மாதிரி சிஎன்எக்ஸ் ஐடி இதுவும் வந்து அதே மாதிரி தான். எஃப்எம்சிஜி மிச்சபடி தான். யூஎஸ் ஆயில் வந்து என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா யூஎஸ் ஆயில் வந்து சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? யூஎஸ் ஆயில் வந்து நீங்கள் ஈவன் 1 ஹவர் சார்ட் எடுத்து போட்டிங்கனாலும் இந்த ட்ரெண்டு மாறிச்சு பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி போச்சுல அதுக்கான ரீடெஸ்ட் பாயிண்ட்ல தான் இருக்குது அப்படின்றது தான் என்ன பர்சனலாக நான் பெருசாக ட்ரேட் பண்ணுறதில்ல. பட் கூட பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ வந்து இந்த லோ உடையாமல் ஓகேவா ஃப்ரெஷ் செல்லிங் வந்து இருக்காது. பட் ஆனால் தான் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து மேலே தான் போகணும். நான் லாஸ்ட் டைமே வந்து நம்ம இங்கேருந்து வந்து எதிர்பார்த்தோம் இங்கேருந்து மேலே போயிடும் இந்த கேப் ஃபில் ஆகும்
அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது அதான் அந்த கரெக்டாக வீக்கெண்ட்லேருந்து ஏதோ பேசினாங்க, அதனால என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் தான் இது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் ஐடியா இல்லை. அதனால நம்ம வந்து ஆர்பிஐ பாலிசி வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நிஃப்டியில் வந்து இந்த கீ லெவல்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தெரியும். சரி, நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஓவராலாக வந்து லாங்கர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு கீழே வரணும். இன்ட்ராடேவோ இல்லைன்னா வந்து ஜென்ரலாக கீ லெவல் நான் சொல்லுவேன்ல, அந்த கீ லெவல்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து அந்த 24,330 கீழே வந்து வரணும். ஸோ 320 இந்த ஜோன் நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்விங்காகவே தெரியும் உங்களுக்கு. அப்படின்னா 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 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 ஜோன் வந்து உங்களுக்கு கீயாகவே தெரியும். ஓகேவா? இது வந்து லாங் டேர்முக்கு வச்சிருக்கு இல்லைங்க. ஸோ கேரி பண்ண போகிறீங்க 4-5 டேஸ்க்கு போர்ஷனலாக மாற்ற போகிறீங்கன்னா இந்த லோ உடஞ்சதுக்கப்புறம் சில எடுங்க. நீங்கள் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறீங்க, மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக பார்க்குறீங்க அப்படின்னா அதான் இப்போ என்ன இது மேலே வந்து இது மேலே போயிடுச்சு. இப்போ இந்த லெவல் தான் வந்து நம்மளுக்கு கீ லெவலாக இருக்கும். ஸோ பொறுமையாக பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. இந்த சிஐஸ் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி எப்போ கரெக்ட் பண்ண போகிறாங்க, இல்லை உண்மையிலே இது மேலே தான் நிற்கிதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு நாளைக்கு என்னன்றதை பொறுமையாக பார்க்கலாம். அதை என் சைடில் வந்து மேபி நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம யூடியூப் வீடியோஸோட ஃபார்மேட் வந்து மாற்றலான்னு இருக்கேன். நம்ம நண்பர்கள் 2 பேர் வந்து நம்ம சஜஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2-3 பார்ட்டாக வந்து வீடியோ பிரிக்கலான்னு இருக்கேன். ஒன்று ஜென்ரலாக இப்போ நம்ம பார்க்குற அப்டேட்ஸு. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ அந்த டேஷ்போர்டோட ஐடியா என்ன இருக்குன்னா, நான் அதான் பியரிஷா புல்லிஷா நான் வந்து எப்படி என்னோட பொசிஷனிங் வச்சிருக்கிறேன், எவ்வளோ கேபிட்டல் டிப்ளாய் பண்ணியிருக்கேன், நிறைய 30% 40% டிப்ளாய் பண்ணியிருக்கேன், இல்லை நான் ஸ்கேல் பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம் சொல்லி வச்சிருக்கிறேன். மேபி ஒரு 2-3 டேஸில் வந்து நான் அந்த ஃபார்மெட்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதில் ஒரு பார்ட்டாக வந்து டெய்லியோ இல்லைன்னா 2 டேஸ் ஒன்ஸோ வந்து இம்பார்ட்டண்ட்டான சார்ட். ஓகேவா? அது எதனா ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 4 நாள் 3 நாள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் வந்து கதறி சொல்லிட்டு இருந்தேன். 320 330 வந்து நல்ல பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வாங்கினீங்கன்னு தெரில. பட் நான் பர்சனலாக வாங்கியிருக்கேன். நம்ம வந்து அதை வந்து இதில் இங்கே டிஸ்கஸ் பண்ணல, நான் சேனலில் மட்டும்தான் போட்டிருந்தேன். இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க, நான் சப்போர்ட் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். சப்போர்ட்லேருந்து அழகாக வந்து ஸோ மேலே வந்துச்சு. அழகாக அந்த சப்போர்ட்டில் போட்டு அங்கே வந்து அழகாக மேலே வந்துச்சு. ஸோ அது நம்ம இங்கே இருக்கும்போதே வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஸோ அந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு 1 or 2 டேஸ்க்கோ இல்லை மேக்ஸிமம் டெய்லி ஒரு ஸ்டாக் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு லாஜிக் இருக்கணும். கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கலான்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டாக் மேஜராக வந்து ஒரு ஸ்டாக் வந்து எது வந்து ஐ கேச்சிங்காக இருக்குது, அது லெவல்ஸ் என்ன அப்படின்றத வந்து அது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுருந்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து வந்து நம்ம புது மாடலில் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக மார்க்கெட்டோட தான் என்ன நடந்துச்சு, மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, நம்மளோட என்ன அப்டேட்டுன்றதை வந்து பார்க்கலாம். இன்னொன்று டேஷ்போர்டு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் டேஷ்போர்டு மாதிரி ஒன்று. சும்மா டேஷ்போர்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன மாதிரி பொசிஷனிங் வச்சிருக்கிறோம், பியரிஷா ஹெவி பியரிஷா இல்லைனா லைட் பீரிஷில் வச்சிருக்கிறோமா, இல்லை வந்து மார்க்கெட் வந்து சப்ளைல இருக்கா, டிமாண்டில் இருக்கா, நம்ம என்ன மாதிரி வந்து கேபிட்டல் டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கேன். நான் 50% யூஸ் பண்ணியிருக்கேன், நான் 60% யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து டெய்லி பேசிஸில் வந்து போட்டால் ஐ திங்க் பீப்புள் உங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து வெறும் பொசிஷனாக பார்க்காம நான் எப்படி வந்து என்னோட பொசிஷனை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், இல்லைனா நான் எப்படி இறங்குறேன், நான் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறேன்றது வந்து உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அதனால் அது ஒரு விஷயம் வச்சிருக்கிறேன். இன்னொன்று ஸ்டாக்ஸ் வந்து ரெகுலராக டச் பண்ணலாம் டெய்லி. ஆனால் அதுக்கு என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கணும், அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அது மேலே போயிடும், இல்லைனா அது ஒரு கீ லெவலில் இருக்கணுன்ற மாதிரி நோட் பண்ணி வச்சிருக்கேன். பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதான் இப்போ இந்த சிஐஎஸ்லாம் மூடிட்டானே, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே 340 வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் போட்டுருவேன். பட் இந்த சிஐஎஸ் குழப்பத்தினால நானுமே எங்கெங்கே தேடி பார்த்து என்ன தான் இருக்குது, உண்மையிலே இது அங்கே தான் போச்சா இல்லை செட்டில்மெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு பார்த்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 4:15 தான் வந்து ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ஒரு 2-3 டேஸ் போடுவோம். ஓகே, அந்த சிஎஸ்லாம் புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நான் சொன்ன ஃபார்மெட்லாம் ரெடி பண்ணிவிட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து நம்மளோட இந்த டெய்லி வீடியோஸையும் அதே மாதிரி பீப்புள் ரொம்ப நாளாக கேட்டே இருக்கிறீங்க மற்ற ரெகுலர் வீடியோஸ் போட சொல்லி. எனக்கு தான் டைம் இல்லைன்றதுனால நான் அதுவும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் வீக்லியில் வந்து ஒரு 1 or 2 வீடியோஸ் வந்து ஜென்ரிக்னா என்ன அது ஸ்கில் ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நம்ம யூடியூப்பில். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் வந்து எதனா ஒரு விஷயத்தை எடுத்தேன், அதை இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்பப்போ வாரத்தில் ஒரு 2 வீடியோ பிளான் பண்ணலாம்னு சொல்லி நான் ஒரு ஷெடியூல் போட்டு வச்சிருக்கேன். அது பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ ட்ரேடிங்காக என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அது விஷயங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு உங்கள் ட்ரேடிங் எப்படி இருந்துச்சு, இந்த சிஎஸ்ல உங்களுக்கும் இதே மாதிரி குழப்பம் தான் இருந்துச்சா, இல்லை என்ன உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுதா? 3 காலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து அந்த ட்ரேடிங் இண்டெக்ஸ்லாம் வந்து ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே நின்றுச்சு, ஹேங் ஆயிடுச்சு, எதுவும் வரல. அப்புறமா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டெர்மினலில் மட்டும் அது பாட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எம்டிஎம் சுவிச் ஆகினே இருக்குது. அப்புறம் லாஸ்ட் 330 340 பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எம்டிஎம் வந்து பயங்கர ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஓகே, ஆனால் அதை ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நம்மளுக்கும் தெரியாதுல்ல. முன்னாடி நம்மளுக்கு அந்த 30 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணி இங்கே தான் ஆவரேஜாக செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரஃபாக எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இது வந்து அப்படி கிடையாது. நம்மளுக்கு புரியணும், ஒரு
ஒரு 5 டேஸ் 10 டேஸ் இது எப்படி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒருவேளை உங்களுக்கும் குழப்பம் தான் அதை நீங்கள் ஒன்றும் பெருசாக வந்து அதை பொருட்படுத்தி வேண்டாம். ஏன்னா எனக்குமே அது குழப்பமாக தான் இருக்குது. நான் ஒரு 4-5 பேர்கிட்ட பேசின பெரிய பெரிய எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா ட்ரேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு அது குழப்பமாக தான் இருக்குது. அதனால நீங்கள் அதை வந்து ரொம்ப பெருசாக வந்து இஷ்யூவாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ ப்ராசஸாக பார்த்துங்க. ஆனால் நம்ம எப்படின்றத பார்த்து பிளான் பண்ணி பண்ணலாம். ஸோ உங்களோட ட்ரேடிங் எப்படி போச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா நான் இமீடியட்டாக எப்பவுமே ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி சீக்கிரமாக போட்டுறேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லுவார், இந்த உண்மையிலே அது டீல் தானா இல்லை நோ டீலா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பொறுத்து இருந்து பொறுமையாக பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் மட்டும் ப்ராப்பராக வச்சிருந்தீங்கன்னா மறுநாள் காலையில் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். நாளைக்கு வேறு எக்ஸ்பைரி இருக்குது, ஓகேவா? அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆர்பிஐ பாலிசி இருக்குது, அதை மைண்டில் வச்சிங்க. வேறு எதுனாலும் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக வாங்க. நாளைக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம் கைஸ். ஸோ டில் தென் சைனிங் ஆஃப் தாமோதரன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.